தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி. ஒருபோதும் பூட்டப்படாத கதவுகள். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மனிதர்களாகிய நாம் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களின் அங்கீகாரம், அனுமதி மற்றும் சம்மதத்தையே தேடுகிறோம். ஆனால் ஒதுக்கப்படும் போது, அங்கீகரிக்கப்படாத போது என்ன நடக்கிறது? இங்கே தானே பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. சுய வெறுப்பு மற்றும் சுய பரிதாபத்தின் ஆழங்களுக்குள் இருதயம் மூழ்கடிக்கப்பட்டு முடங்கி போகிறார்கள். வாழ்க்கையையே அழிக்கும் அளவிற்கு தாழ்வு மனப்பான்மை ஆக்கிரமிக்கிறது. பிதாவின் இருதயத்தை நாம் எப்போதுமே அறிந்திருக்க வேண்டும். யாபேசை ஒவ்வொருவரும் இகழ்ந்த போது அவனது இதயம் உடைந்து போயிருக்கும். ஜனங்களுக்குள் அவனுக்கு இருந்த ஒரே அடையாளம் சாபம். அதுதான் அவன் தலைவிதியாய் இருந்தது. அவன் வாழ்க்கை அர்த்தமற்றதாய் இருந்தது. உங்கள் வாழ்க்கை அப்படி உள்ளதா? யாபேஸ் செய்ததை செய்யுங்கள். தனக்கு உதவுவதற்காக ஒரு மனிதனை தேடி அவன் செல்லவில்லை. இஸ்ரவேலின் தேவன் தனது குறையை தீர்க்க அவரை சந்தித்தான். தேவ பிரசன்னம் நமக்கு அதிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. நம் உள்ளங்கள் நொறுங்கி போகிற காலங்களும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வேதாகமத்திலே தேவனை சந்தித்தவர்கள்தான் விசுவாசத்திலே ராட்சதர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு முன் மாத்திரம் இருதயத்தை ஊற்றி பெருமூச்சுகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தினார்கள். அவர் அவர்களது இயலாமைகளை நடக்கக்கூடியவைகளாக மாற்றினார். சில காரணங்களால் தேவன் மனிதனுடைய சோதனை நேரங்களில் மிகவும் அருகில் இருக்கிறார். காரணம், இருதயம் விசுவாசிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. இருதயம் தன்னை தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறது. மேலும் மனிதன் கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கிறான். நொறுக்கப்படுதலின் விளைவுகளான இவைகள் நம்மை கர்த்தரிடம் இன்னும் அருகில் கொண்டு செல்கின்றன. ஒரு அசம்பாவிதம் நம்மை தேவன் அருகே கொண்டு செல்லும் வரை நாம் காத்திருக்க தேவையில்லை. அது சரிதானே? ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.